இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்கே லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆதராவே ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் 7 மணிக்கே வெயில் அவ்வளோ தெரியாது மொட்டை மாடியில். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப ஹார்டாக இருக்கும் வெயில், நிற்கவே முடியாது. 8:30 மணி 8:30 மணி ஆனால் வெயில் எல்லாம் தாங்கவே முடியாது. அதுக்குள்ளே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரணும். இவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து தான் மொட்டை மாடிக்கு தண்ணி ஊற்ற போவோம். நேற்று மாடு சாணி போட்டுட்டு போயிடுச்சு வாசலில். அதை எடுத்து நேற்று மொட்டை மாடியில் கொண்டு வச்சிட்டோம். பக்கெட்டில் போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். காலையில் இதை எடுத்து ஊற்றுறதுக்கு மக்கால் எடுத்து ஊற்றிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். க்ளவுஸ் வேறு கிடையாது. ஃபெர்டிலைசர் ஏதாவது ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பக்கெட் கலக்கி வச்சு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிடலாம். அது பெப்சி பாட்டில் தான். ஒரு ஐடியா யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. நான் இந்த ஃபெர்டிலைசரை ஊற்றுறது கேமரா எடுக்கலான்னு நினச்சேன். இவருக்கு வேறு அந்த வெயிலில் செல்லில் ஒன்றும் தெரியாது, கண்ணு தெரியலை. சரி, ஓகே, அவரே ஊற்றி விட்டுட்டு நான் எடுத்துட்டேன். இல்லைன்னா செடிக்கு வாட்டரெல்லாம் செடிக்கு தண்ணி எல்லாம் ஊற்றுறது நான் தான். இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் ஊற்றுறது ஒரு 10 நாள் போகலன்னா அந்த செடி அதோட வித்தியாசம் நல்லாவே தெரியும். செடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு 2-3 மாதம் மேலே ஸ்டெப் ஏற முடியாமல் செடி எல்லாம் காஞ்சிடுச்சு. மொட்டை மாடி ஃபுல்லாக செடி இருந்துடுச்சு. எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது அதுக்கேற்ற மாதிரி பராமரித்தா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 மாதம் பார்க்கல, முடிஞ்சு போச்சு எல்லா செடியும். அதுக்கப்புறம் வச்ச செடி தான் இதெல்லாம். கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் கத்திரிக்காய், பூஜைக்காக ஏதாவது ஒரு இலை வேணும்னா இந்த மாதிரி சின்னதாக வாழை மரம் அப்படியெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. டென்ஷன் எவ்வளோ இருந்தாலும் தெரியாது. வேலையை முடிச்சிட்டோம், தண்ணி ஊற்றிட்டோம். நாங்கள் கீழே போக வேண்டிய வேலை தான். இனி அடுத்தது கீழே இருக்கிற வேலை தான். அடுத்தது வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை.